ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 கரண்டி அளவு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தோட ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கிறேன் நான். பூண்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு லைட்டாக அந்த பிங்கிஷ் கலரில் வரும். அந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 100 கிராம் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். அதோடு 3 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்தால் தான் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லைன்னா தக்காளி அப்படியே முழுசாக நிற்கும். அது சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம சால்ட் போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கணும். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இதை அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் சுற்றி தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். இன்னும் குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் குழம்பு கரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 150 கிராம் அளவு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் இந்த உருளைக்கிழங்கு நார்மல் கிழங்கு வகைகளை விட இந்த கருணைக்கிழங்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. இப்போ பாருங்கள், சுற்றி அந்த எண்ணெய் தெளிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோடு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புளி தண்ணி ஆட் பண்ணவும் குழம்பு கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் குழம்பு கொதிச்சதுன்னா கடுத்து போன மாதிரி இருக்கும், டேஸ்ட் போயிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.